ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் மட்டுமல்லாமல் ஒரு சிந்தனையாளராக இந்த சமூகத்தின் முன்னேற்றத்தை பற்றி அக்கறை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஊடகவியலாளர் அன்பு தம்பி இந்திரகுமார் தேரடி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முக்கிய பங்குகளை வைத்து இன்றைக்கு நம்முடைய தொகுதி பொறுப்பாளராக வருகின்றிருக்கும் அன்புக்குரிய அண்ணன் ஆவின் ஆறுமுகம் அவர்களே, இந்த நகர கழகத்தினுடைய செயலாளர் அன்புக்குரிய வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களே, இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர்களே, அதுபோன்று இந்த பகுதியை சார்ந்த பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய நண்பர்களே, அன்புக்குரிய சகோதரர் மாஸ்டர் மோகன் உள்ளிட்ட ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, அன்புக்குரிய தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே, தம்பி கோபால் அவர்களே, அண்ணன் டிபி ராஜன் அவர்களே, அதுபோன்று அன்புக்குரிய அண்ணன் தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் என்ஆர் மணி அவர்களே, அன்புக்குரிய அண்ணன் மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரிய சிசுகுமார் அவர்களே, அன்புக்குரிய தம்பி ததவி பிரேம்குமார் அவர்களே, அண்ணன் அப்புக்குட்டன் அவர்களே, அன்புக்குரிய பொதுக்குழு உறுப்பினர் மனோன்மணி அவர்களே, அன்புக்குரிய தம்பி தனிஸ்ராஸ் அவர்களே, இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளை ஏற்றக்கூடிய நண்பர்கள், அன்புக்குரிய மீனவரணி சார்ந்த அன்புக்குரிய நீரோடி ஜோஸ் அவர்களே, மீனவரணியினுடைய பல்வேறு பொறுப்புகளை ஏற்றுக்கக்கூடிய நண்பர்களே, இங்கு திரளாய் குழுமி இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னால் இங்கு உரையாற்றிய நம்முடைய தலைமை கழகத்தினுடைய சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இளம் பேச்சாளர் தம்பி ஜெபின் அவர்கள் இங்கு சில கருத்துக்களை முன்வைத்தார். இந்திய துணைக்கண்டம் என்பது சுதந்திரம் பெற்ற பின் அதை மொழிவாரி மாநிலங்களாக பிரித்தார்கள். ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரிக்கின்ற நேரத்தில் அந்த மக்கள் என்ன மொழியை பேசுகின்றார்கள் என்ற அடிப்படையில் மொழிவாரி மாநிலங்களாகத்தான் நம்முடைய மாநிலத்தை பிரித்தார்கள். அவர் ஒவ்வொரு மாநிலங்களுடைய பெயரையும் அந்த மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் பேசுகின்ற மொழியையும் பற்றி இங்கு அற்புதமாக குறிப்பிட்டார். இதில் பிஜேபி சொல்லுகின்ற ஒரு திருத்தம் என்னவென்றால், தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எங்களுடைய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள், இந்தியை கற்றுக்கொண்டார்கள். ஆனால் தமிழ்நாடு மற்றும் அந்த இந்தியை கற்றுக்கொள்ள மறுக்கிறது என்று அவர்கள் பேசி வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகளும் ஏன் நான் ஒரு மொழியை கற்றுவிட்டால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று கேட்கிறார்கள். ஒரு மொழி அல்ல, பல மொழிகள் கற்ற வித்தகர்கள் கூட நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்கள். பல மொழிகளை கூட கற்கலாம், அதில் ஒன்றும் தவறே இல்லை. நான் சில தினங்களுக்கு முன்னால் மும்பை நகரத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு நிகழ்ச்சியிலே பேசுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். அங்கு நான் பேச சென்றிருந்த போது அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய போர்டில் கூட அவங்களுடைய சொந்த மொழியான மராத்தி மொழி இல்லை, எங்கேயுமே இல்லை. நான் இங்கு வந்திருந்த நண்பர்களிடத்தில் கேட்டேன், நண்பர்களே, இன்றைய தினம் நான் மும்பையில் இருக்கிறேன், பல்வேறு இடங்களுக்கு சுற்றி பார்த்திருக்கின்றேன், எங்கேயுமே மராத்தி மொழியை காணவில்லை, பார்க்க முடியவில்லை. அந்த கூட்டத்தில் பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். மும்பையை சார்ந்தவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன், நீங்கள் ஏன் மராத்தியில் பேசவில்லை என்று நான் அந்த கூட்டத்தில் கேட்டேன். அவர்களிடத்தில் விடை இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் இந்தியை ஏற்றுக்கொண்டு இந்தியை பேச தொடங்கினார்கள். காலம் போக 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 இந்தி அவர்களை ஆக்கிரமித்து இன்றைக்கு அவருடைய தாய்மொழியான மராத்தி மொழி என்கின்ற மொழி இல்லாமல் போய்விட்டது. இதே போன்றுதான் இங்கே தம்பி பட்டியலிட்டிருக்கக்கூடிய மொழிகள், அந்த மொழிகள் எல்லாம் இன்றைக்கு அழியும் விளிம்பில் சென்று விட்டது. ஆனால் நம்முடைய மொழியை அப்படி அழிய விட முடியுமா? 100% அழிய விட முடியாது. ஏனென்றால் முதல்ல ஒரு மொழி செம்மொழியாக வேண்டும் என்பதற்கு சில தேவைகள் இருக்கிறது.
அது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்தால் மட்டும்தான் அந்த மொழியை ஒரு செம்மொழி என்று அங்கீகரிப்பார்கள். நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழி செம்மொழி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் ஒரு மொழிக்கான அத்தனை தகுதிகளையும் நம்முடைய மொழி பெற்றிருக்கிறது. அப்படி பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மொழி, அந்த மொழியை நாம் அழிய விட முடியுமா என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் விட முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பாசிச சக்திகளுக்கு, பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற கும்பல்களுக்கு தமிழ் மொழி மீது ஒரு பிரத்யேகமான ஒரு கண். அது எந்த கண் என்று சொன்னால் இந்த மொழி சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மொழி. தமிழ் மொழி ஜாதியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, மத வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, வர்க்க சமூகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லோரும் சமம் என்கின்ற அற்புதமான தத்துவத்தை தருகின்ற ஒரு உன்னதமான மொழி தமிழ் மொழி. இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தான் முந்தைய பிறவியில் செய்த பாவங்களுக்காக அவன் இந்த பிறவியில் சில கர்மங்களை அனுபவிக்க வேண்டியது ஏற்படுகிறது. எனவேதான் அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவனாக இங்கு பிறக்கின்றான். தாழ்ந்த குடியில் ஒருவன் பிறக்கிறான் என்று சொன்னால் அவன் தன்னுடைய முற்பிறவியில் பாவம் செய்தவன் என்று அவனுடைய பிறப்பிற்கே களங்கத்தை கற்பித்து அவனை வேறுபடுத்தி அவனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கோட்பாட்டிற்குள் கொண்டு வருகிறார்கள். அதை நம்முடைய மக்கள் நம்புகின்றார்கள், அவனை ஏற்றுக்கொள்ளுகின்றான். அது சார்ந்து வரக்கூடிய பல்வேறு அடிமைத்தனங்களை அவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். அது சார்ந்து வருகின்ற பல்வேறு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். அது சார்ந்து வருகின்ற பல்வேறு சமூக இழுக்குகளையும் அவன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். அந்த மனநிலையை உருவாக்கி விட்டார்கள். ஆனால் நம்முடைய மொழி, நம்முடைய வள்ளுவ பெருந்தை சொல்லுகிறார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று. பிறப்பு எல்லோருக்கும் சமம் என்று சொல்லுகிறார். வள்ளுவர் மட்டுமல்ல, நீங்கள் சித்தர்கள் பாடலை எடுத்து பாருங்கள், திருமந்திரத்தை எடுத்து பாருங்கள், எதை எடுத்துக்கொண்டாலும் தமிழ் சமூகம் போற்றி வளர்க்கக்கூடிய கொள்கை என்பது சமத்துவ கொள்கை. எனவேதான் அவர்களுக்கு இந்த தமிழ் மொழி மீது ஒரு மிகப்பெரிய கண்ணை வைத்திருக்கிறார்கள். எப்படியேனும் தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் மீது தாங்கள் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு வன்மத்தோடு இன்றைக்கு பாஜகவும் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலும் இன்றைக்கு சுற்றித் திரிகிறது என்று சொன்னால் இந்த மொழி சமத்துவத்தை தாங்கி நிற்கக்கூடிய மொழி என்பதற்காகத்தான். எனவேதான் நண்பர்களே, இந்த மொழியை நாம் அழிந்துவிட முடியாது. எந்த சூழ்நிலையிலும் தமிழ் மொழியை கட்டி காப்பதற்கு நமக்கு தேவை இருக்கிறது. இன்னொன்று, எதற்காக நாம் ஹிந்தி மொழியை கற்க வேண்டும்? இந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். இங்கு பேசிய தம்பி குறிப்பிட்டார், இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யாராவது தன்னுடைய பிள்ளையை ராஜஸ்தானுக்கோ உத்தரப்பிரதேசத்திற்கோ ஒரிசாவிற்கோ வேலைக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு இங்குள்ள வளர்ச்சி கூட அங்கு ஏற்படவில்லை என்று சொன்னார். நான் சொல்லுகின்ற நண்பர்களே, நீங்க ஒருவேளை போனோன்னே வச்சிடுங்களாம், அங்க மொழிக்கு நீங்க தேவையில்லை. இன்றைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற உயர் தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு ஒரு மனுஷன் எந்த மொழியில பேசினாலும் அது இன்னொரு மனிதன் அவனுக்கு தெரிந்த மொழியில் கேட்பதற்கான வசதிகளை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர் தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது, அவ்வளவுதான். நான் உண்மையில் வெளிநாடு சென்றிருந்தேன். அங்கு ஒரு கடைக்கு சென்று ஒரு பொருளை வாங்கி கேட்டபோது அங்கு இருக்கக்கூடிய பெண்மணிக்கு ஆங்கிலம் தெரியாது. நான் ஆங்கிலத்தில் பேசுவதை அவர் உடனடியாக அவருடைய தொலைபேசியில் பார்க்கிறார். இப்படி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கார். அது அரபி மொழியில் டைப் ஆகுது. அதை பார்த்து விட்டு அவர் அரபி மொழியில் அதில் பதில் சொல்லுகிறார். அது ஆங்கிலத்தில் வருகிறது, அதை என்னிடத்தில் காட்டுகிறார். இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மொழி எங்களுடைய உரிமை, இந்த மொழியை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை நாங்கள் செய்கிறோமே தவிர நாங்கள் யாரோடும் முரண்பட வரவில்லை. அதை தயவு செய்து நண்பர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பாஜக தொண்டர்களுக்கும் இதை சொல்லுங்கள்.
அந்த மொழிக்கான தேவை நமக்கு இல்லை. அண்ணா இருமொழி கொள்கையை ஏன் ஆதரித்தார் என்று சொன்னால், இவர்கள் சொல்லுவது போன்று ஒரு வெளிநாட்டு மொழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, எத்தனையோ மாநிலங்கள் நம்முடைய நாட்டில் இருக்கிறது. எங்கு சென்றாலும் பேசக்கூடிய ஒரு பொதுவான மொழி என்று நாம் எடுக்க வேண்டும் என்றால் அது ஆங்கிலத்தை தான் எடுக்க முடியும். ஒருவேளை நான் இந்தியை கற்றுக்கொள்ளலாம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் அடுத்தது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அங்கு எப்படி தமிழில் பேசினால் அவர்களுக்கு புரியாதோ அதே போன்று இந்தியில் பேசினாலும் அவர்களுக்கு புரியாது. அப்ப திரும்பவும் நான் ஆங்கிலம் கற்றுதான் பேச வேண்டும். நீங்க எங்கேயாவது மோடி அவர்கள் அமெரிக்காவிற்கோ இங்கிலாந்திற்கோ வேறு நாடுகளுக்கு அவர் சென்று கொண்டிருக்கின்றாரே, அங்கே எங்கேயாவது ஹிந்தியில பேச நீங்க மைக்கில் கேட்டிருக்கீங்களா? எல்லா இடத்திலும் ஆங்கிலத்தில் தான் பேசுவார். எனவே இது ஏமாற்றுகின்ற ஒரு வேலையை தவிர இதுக்குள்ள எதுவுமே இல்லை. நாம் சொல்லுகின்றோம், எங்கள் பிள்ளைகளுக்கு தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுங்கள், உயர்கல்வியை கற்றுத்தாருங்கள். நண்பர்களை, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உலக அளவில் இருக்கக்கூடிய உயர்ந்த கல்வி நிறுவனங்கள் ஒரு 500 கல்வி நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் கூட அந்த பட்டியலில் வராது. இன்னும் வரல. அந்த அளவுக்கு தான் இங்கே கல்விக்கு ஸ்டாண்டர்டு தரம் இருக்கிறது, கல்வியினுடைய தரம். எனவேதான் இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பிள்ளைகள் நம்முடைய நாட்டை விட்டு கல்விக்காக வெளிநாடுகளுக்கு சென்று அவர்கள் பெரிய அளவில் பணத்தை செலவழிச்சு படிக்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த நாட்டிற்கு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட கல்வி கூடங்களை அவர்கள் தரவில்லை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் BA MA படிச்சிருக்கோம், இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், ஆனால் ஒரு வேலை கிடைக்காது. நீங்க MA MPhil படித்த பிள்ளைகளுக்கு 3000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு வேலைக்கு சேருது. அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவங்களுடைய தொழிற்கல்வி இல்லை, அவர்கள் தொழிற்கல்வி முறையாக கற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்கின்ற மாணவன் பொறியியல் படித்து முடித்துவிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லையென்றால் டேட்டா அனலிட்டிக்ஸ் இல்லையென்றால் ரோபாட்டிக்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் தெரியுமா என்று கேட்டால் தெரியாது. அப்போ இவங்க தருகின்ற கல்வி இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற ஸ்கில் கேப் என்று சொல்லுவோம், திறன் இடைவெளி. ஒரு முறையான திறன்மிக்க கல்வியை ஒன்றிய அரசு தருவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிறது. இப்படி கல்வியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கு பிஜேபியும் RSSம் வாய் கூசாமல் பேசுகிறது. இந்தியாவிலே வந்த வெள்ளைக்காரர்கள், அதுவும் வெள்ளைக்கார மிஷனரிகள் கொண்டு வந்த கல்வி முறை இங்கு இருக்கிறது, இதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். தம்பி, நீங்க எல்லாம் அன்பா கேட்டுடுங்க. 1800களுக்கு பின்பகுதியில் தான் இந்த கல்வி எல்லோருக்கும் என்கின்ற ஒரு நிலை வருகிறது. இன்னைக்கு இவர்கள் மிகப்பெரிய அளவில் விமர்சிக்கக்கூடிய இந்த மெக்காலே என்கின்ற மனிதன், ஆங்கிலேயர் ஒரு கல்வி முறையை கொண்டு வந்தார். அந்த மெக்காலே கல்வி முறையை ஒழிக்க வேண்டும், இது வெள்ளைக்காரன் கொண்டு வந்த கல்வி முறைன்னு சொல்லலாம். நான் கேட்கிறேன், உன்னுடைய கல்வி முறை என்ன இருந்தது? எங்களுக்கு தயவு செய்து சொல்லிக் கொடு. 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் முதலாக கோவாவிலும் அதை தொடர்ந்து சென்னை போன்ற நகரங்களிலும் அந்த வெள்ளைக்காரர்கள் பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்துவதற்கு முன்னால் சாதாரண ஒரு பொதுமக்கள், ஒரு பொதுவான ஒரு சாதாரண மனிதன் கல்வி கற்கக்கூடிய வசதி இந்த நாட்டில் இருந்ததா? இருந்ததென்றால் எங்க இருந்தது எங்களுக்கு சொல்லுங்க. அதை தந்தவனே வெள்ளைக்காரன் தான். கல்வி எல்லோருக்கும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியவர்கள் வெள்ளையர்கள் தான். அதை யாரும் மறுக்க முடியாது. மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். நாம் சேர சோழ பாண்டியர்கள் என்று பெருமையாக பேசலாம், திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்த்து கேளுங்கள், அவருடைய காலகட்டத்தில் யாருக்கு கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது? கல்வியை யாருக்கு கொடுத்தார்கள்? நமக்கு தெரியாது. நம்முடைய தாத்தா பாட்டி டிகிரி வச்சிருந்தாங்கன்னா இல்லை, நம்ம தான் வச்சிருக்கோம். ஏன்னா அன்னைக்கு அந்த வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. எனவே இவர்கள் இவருடைய கொள்கை சித்தாந்தத்தின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்பது பாஜகவினுடைய கொள்கையே அல்ல. அண்மையில் ஒரு செய்தி நீங்க பார்த்துருப்பீங்க, ஒன்றிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேருடைய பிள்ளைகள்
வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கிறது. நான் அதை குறை சொல்லவில்லை, தர்க்கிக்கவும் இல்லை. ஆனால் அதில் ஒரு உண்மை ஒளிந்திருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் இவர்கள் சொல்வது போன்று கல்வியின் தரம் அந்த அளவுக்கு உயர்ந்திருந்தால் ஏன் அவருடைய பிள்ளை வெளிநாடுக்கு சென்று படிக்க வேண்டும்? இங்க கல்வியினுடைய தரம் அந்த அளவுக்கு தான் இருக்கிறது. எனவேதான் நம்முடைய பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு சென்று கற்கக்கூடிய நிலை இன்றைக்கும் இருக்கிறது என்கின்ற அவலத்தை, பொய்யை மறைப்பதற்காகத்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி RSS கும்பலும் இன்றைக்கு பழியை மற்றவர்கள் மீது போட்டு தப்பிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மாநிலத்தினுடைய அதிகாரங்கள் எப்படி பறிக்கப்படுகிறது? அன்புக்குரிய தோழர்களே, ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் கேட்கிறார், நீங்க நாங்க வரி கட்டுகிறோம், அந்த பணத்தை எடுத்து நீங்க வெளி மாநிலங்களுக்கு கொடுக்கலாம் என்று கேட்கிறீர்கள் என்று கேட்கிறார். நாங்கள் கேட்கவில்லை. நீங்க நாங்க வரி கட்டுகிறோம், இந்த வரியில கொஞ்சத்தை எடுத்து வெளி மாநிலங்களுக்கு கொடுப்பதில் தவறில்லை. ஒரு தேசம் என்று வருகின்ற நேரத்தில் ஒரு பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதியை முன்னே நிற்கக்கூடியவர்கள் கை கொடுத்து காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? இந்தி பேசுகின்ற மாநிலங்கள், பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள், அந்த மாநிலங்களுக்கு நீங்கள் நிதி பகிர்வு செய்யும் போது எதை பற்றியும் யோசிக்காமல் வாரி வாரி கொடுத்துவிட்டு இந்தி பேசாத மாநிலங்கள், பிஜேபி ஆளாத மாநிலங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் நீங்கள் காட்டுகின்ற அந்த ஒருதலை பட்சமான உங்களுடைய முகம் இருக்கிறது, அதைத்தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற அன்றைக்கு வருத்தத்தோடு டெல்லியில் பேசினார். பல காரியங்களை பேசினார். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஷரத்துக்கள் மாற்றப்பட்டு ஒரு முழுமையான அதிகார பரவலாக்கல் என்பதை கொண்டு வர வேண்டும் என்று அன்றைக்கு குரல் கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலங்களுக்கு முழு உரிமை, தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அன்றைக்கு அண்ணா குரல் கொடுத்தார். இந்தியா முழுவதும் ஜாதி கொடுமை ஒழிக்கப்பட்டாக வேண்டும் என்று குரல் கொடுத்தார். இன்றைக்கு நாம் அதனுடைய தேவையை புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு ஆதங்கம் கொடுத்து பேசினார், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று. ஆனால் இன்றைக்கு தெற்கு வாழ துவங்கி இருக்கிறது யாருடைய தயவும் இன்றி. அதான் நம்முடைய தலைவர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு மகத்தான சாதனை என்று நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். எப்படி இந்த தெற்கு இன்றைக்கு வாழுகிறது? அன்புக்குரிய நண்பர்களே, இன்றைக்கு தெற்கு வாழ்கிறது என்று சொன்னால் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பல்வேறு சீர்திருத்தங்கள், எதன் அடிப்படையிலான சீர்திருத்தங்கள்? தமிழ்நாட்டில் இன்றைக்கு இவ்வளவு உயர்வு ஏற்படுகின்றது சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி பரவலாக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் எங்கு சென்றாலும் பள்ளிக்கூடங்களையும் கல்வி நிறுவனங்களையும் பார்க்க முடியும். தமிழ்நாடை தாண்டினால் கேரளா. தமிழ்நாட்டில் தான் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் எல்லா இடத்துலையும் இருக்கும். பிரைமரி ஸ்கூல் 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு மிடில் ஸ்கூல், அது ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு ஹை ஸ்கூல், 5 கிலோமீட்டர் சுற்றளவில் குறைந்தபட்சம் ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஒவ்வொரு தாலுகாவிலையும் 2-3 காலேஜ், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல்கலைக்கழகம். எண்ணி பாருங்க, இது இந்திய நாட்டில் வேறு எங்கு இருக்கிறது? இதை உருவாக்கி தந்தவர்கள் யார்? பெருந்தலைவன் காமராஜ் தொடங்கி, பேரறிஞர் அண்ணா தொடங்கி, தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கி இன்றைக்கு தலைவர் வரையில அந்த சங்கிலி அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள் எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடங்களை திறந்தார். தலைவர் கலைஞர் ஏதோ பள்ளிக்கூட கல்வி மட்டும் கொடுத்தால் போதாது, அவருடைய கல்லூரி கனவையும் நாம் சாதிக்க வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உயர்கல்வியை தமிழ்நாட்டில் திறந்து விட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் உயர்கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு உயர்கல்விக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பெருகி இருக்கிறது. எனவே இதுதானே உண்மை. இன்றைக்கு நம்முடைய அன்பு தலைவர் அவர்கள் அதை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்காக இந்த ஆட்சி காலத்தில் நான் சொன்னேனே, அந்த ஸ்கில் கேப், திறன் இடைவெளி என்று சொல்வதை கண்டறிந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவன்
படித்து முடித்தவுடன் ஒரு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொள்வதற்கான அந்த திறன் பயிற்சியை கொடுக்கக்கூடிய பல்வேறு படிகளை மேற்கொண்டு இன்றைக்கு சாதனைகள் படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நான் அமைச்சர் பொறுப்பில் இருந்த காலகட்டத்தில் நாங்கள் அதுவரையிலும் எனக்கு வேலை இல்லை வேலை இல்லை என்று சொல்லுகின்ற குரலைத்தான் நான் கேட்டிருக்கின்றேன். நாங்களும் என்று சொன்னாலும் வேலை இல்லை என்றுதான் பேசுவோம். அமைச்சர் பொறுப்பை ஏற்று பல்வேறு நிறுவனங்களோடு நாங்கள் கூடி பேசுகின்ற நேரத்தில் தான் வேலைக்கான வாய்ப்புகள் உலகம் முழுவதும் நிறைய இருக்கிறது, ஆனால் நம்முடைய இளைஞர்களுடைய திறன் பற்றாக்குறை இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடிந்தது. எனவேதான் இந்த அரசு நான் முதல்வன் போன்ற திட்டங்கள், ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் என்று சொல்லுகின்ற திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை தந்து இந்த 4 ஆண்டு காலத்தில் லட்சோப லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு வேலையை பெற்றுத்தருகின்ற பணியையும் செய்திருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னால் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து பேசுகின்ற நேரத்தில் அவர் சில புள்ளி விவரங்களை தாக்கல் செய்தார். இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை இந்த அரசு பெற்றுக் கொடுக்கிறது என்ற புள்ளி விவரத்தை அவர் முன்வைத்தார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. இதனால்தான் நாம் வளர்ந்திருக்கின்றோம், ஓங்கி இருக்கின்றோம், உயர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்ம எப்படியாவது வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக இங்கே ஒரு கவர்னர் கொண்டு வந்தார். அவர் வந்துகிட்டு சின்ன ஆட்டமா போட்டாரு. என்ன ஆட்டம் போட்டாரு? ஒரு மக்களாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஆட்சி நடக்கக்கூடிய இந்த நாட்டில் ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றுகின்ற தீர்மானத்தை குப்பை தொட்டியில போடுகின்ற பழக்கம் எவ்வளவு அசிங்கமான பழக்கம். நம்ம ஊர்ல பஞ்சாயத்தில் ஒருத்தர் மனு கொடுத்துட்டு பதில் இல்லைன்னா என்னடா பஞ்சாயத்து நடத்துன்னு வந்து கேட்பான். அந்த அளவுக்கு நம்முடைய மாவட்டத்தில் விழிப்புணர்வு இருக்கு. சட்டமன்றத்தில் தீர்ப்போடக்கூடிய தீர்மானங்கள், அந்த தீர்மானத்தை குப்பை தொட்டியில் போடுகின்ற ஆணவம், அகங்காரம் யாருக்கு இருக்கிறது? ஒன்றிய பிஜேபியினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு இங்கே இருக்கிறது. யார் நீங்க 2 விதமான அணுகுமுறை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆளுகின்ற மாநிலங்களில் மாநில முதலமைச்சர் எதை சொல்லுகிறாரோ அதை கேட்கின்ற ஒரு பொம்மையாக அங்கு இருக்கக்கூடிய ஆளுநர்கள் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டுகிறார்கள். அங்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்தால் கேட்பதற்கில்லை. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தை உச்சநீதிமன்றம் மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னால் உத்தரப்பிரதேச சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்று சொல்கிறார். உச்சநீதிமன்றம் சொல்கிறது, நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய கவர்னர், ஆளுநர் அது பற்றி இதுவரை வாய் திறந்தாரா, பேசினாரா? எந்த மாநிலத்திலும் அங்கு இருக்கக்கூடிய பாஜக அரசை எதிர்த்து அங்கு இருக்கக்கூடிய ஆளுநர்கள் வாய் திறப்பதில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் ஆட்சி நடக்கக்கூடிய இடங்களில், கேரளாவில், தமிழ்நாட்டில் அல்லது இன்றைக்கு தெலுங்கானாவில் எடுத்துக்கொண்டால், கர்நாடகத்தை எடுத்துக்கொண்டால், வெஸ்ட் பெங்காலை எடுத்துக்கொண்டால், அங்கு இருக்கக்கூடிய அரசு செயலற்ற அரசு, செயல்திறனற்ற அரசு, சட்ட ஒழுங்கு சரியில்லை அரசு என்று ஏளனமாக பேசுகின்ற ஒரு நிலைமை நம்முடைய நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட சதி. இன்றைக்கு ஆடிக்கொண்டிருந்த ஆர்.என். ரவியை காணவில்லை. ஏனென்றால் உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்டு ஆளுநருக்கு அதிகாரமா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரமா என்றால் அதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு தான் அதிகாரம் என்று சொல்லி இன்றைக்கு பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு எப்படியாவது நம்மளை வஞ்சம் தீக்கணும்னு டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை என்று சொல்லி நம்முடைய எண்ணிக்கையை குறைத்து நம்மை வஞ்சிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். எப்படி இந்த ஆளுநருக்கு எதிராக நாம் சட்ட போராட்டம் நடத்தி நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் வெற்றியை தேடித்தந்து தமிழ் சமூகத்தை மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு பெரிய உரிமையை பெற்று தந்திருக்கின்றாரோ, அதே போன்று இன்றைக்கு இந்த தொகுதி மறுவரையிலும் சட்ட போராட்டம் நடத்தியாவது நம்முடைய மக்களுக்கு நல்ல தீர்ப்பை பெற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாமெல்லாம் பயணிப்போம். அன்புக்குரிய தோழர்களே, தேர்தலுக்கு ஓராண்டு காலம் இருக்கிறது. ஓராண்டு காலம் இருக்கிறது. அதற்கு முன்னாலேயே அவசர அவசரமாக டெல்லியிலிருந்து அமைச்சர் ஓடி வந்திருக்கிறார். 4 அமைச்சர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார்களா?
இங்கே எப்படியாவது தமிழ்நாட்டை குழப்பி பிஜேபிக்கு ஓட்டு வாங்கணும்னு கவனமாக இருங்கள், கவனமாக இருங்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது அக்டோபஸ் போன்றது என்று நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கூறினார். அக்டோபஸ் என்பது கடல்ல போற மீனவர்களுக்கு தெரியாது, எப்படி எங்க பதுங்கி இருக்குன்னு தெரியாது. அது எலும்புச்சமே தான், அங்கே உடம்பில் இருக்கக்கூடிய நீண்ட அகலமான கைகள், அதை வச்சுக்கிட்டு அப்படியே அமைக்கிறோம், தப்பவே முடியாது. அதே போன்றுதான் ஒவ்வொரு மாநிலமாக தன்னோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகள் மூலமாக உள்ளே நுழைந்து, கோயில்கள் மூலமாக உள்ளே நுழைந்து அந்த மக்களை அப்படியே அமுக்குகின்ற செயலை இன்றைக்கு பாஜக செய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அதிமுக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் அவருடைய இந்த அக்டோபஸினுடைய அந்த கொடுங்கைக்குள் மாட்டி இருக்கிறது. அவர்களுடைய கவுண்ட் டவுன் என்று சொல்லுவோம், அதுவும் தொடங்கிவிட்டது. தேர்தல் முடிகின்ற நேரத்தில் அந்த கட்சியும் அப்படியே அவர்கள் கபலீகரம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதுதான் நடக்கப் போகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, எந்த சூழ்நிலையிலும் பாஜகவோ இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலோ இங்கு ஒற்றுமையாக வாழுகின்ற தமிழ் சமூகத்தை ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிரித்து ஆளுக வேண்டும் என்ற சூழ்ச்சி அவள் செய்து கொண்டிருக்கின்றது. நடக்காத விதமாக நீங்கள் எல்லாரும் இந்த இயக்கத்தை தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, இந்த சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இளைஞரணி மற்றும் நகர கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் திரளாய் குழுமி இருக்கக்கூடிய கழகத்தின் தோழர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.